ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை தண்ணி சாறு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தண்ணி சாறு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு சூடாக செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை சூப் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரையை, தூசிலாம் நிறையா இருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கழுவிடக்கூடாது. முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் வந்து தண்ணியில் கழுவும் போது கரைஞ்சி போயிடும். அதனால் ஒரு தடவை லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, தூசி இல்லை கழுவ வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 கிராம்பும் சின்ன துண்டு 2 துண்டு பட்டையும் எடுத்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் மிளகாய் பொடி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இங்கே வானல் வந்து சூடாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சோம்பு சீரகம் இதெல்லாம், இதை நம்ம வெறும் வானலில் வறுத்து எடுத்து பொடி பண்ணிக்க போகிறோம். முன்னாடியே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா சோம்பு வந்து ரொம்ப கரைஞ்சி போயிடும். மிளகு சூடேறினதுக்கு அப்புறமா நம்ம சோம்பும் சீரகமும் ஆட் பண்ணிட்டோம். சீரகம் இப்போவே பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறட்டும். அப்புறமா நம்ம பொடி பண்ணி கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கு நம்ம தாளிப்புக்காக கடுகு இந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டு சேர்த்துட்டு அப்படியே வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ண வேண்டியதுதான். பூண்டு வந்து லைட்டாக வாசனை வரும் இல்லையா, அப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம இந்த தண்ணி சாருக்கு தேவையான உப்பை இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு முறை கரண்டியால் திருப்பி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவில் இருக்குது. இந்த தண்ணி சாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம இந்த டைமில் இதை வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பொடி வந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். இது நம்ம வாசனை போகாமல் நல்லா மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம கம்மியாக தான் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். கீரை சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லையா, இப்போ வந்து வானல்லே அந்த பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பவுடரை கொட்டிட்டு நம்ம இந்த தண்ணி சாறை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பொடியை நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி சாறை வந்து எடுத்துக்க போகிறோமோ அதில் கொட்டியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அந்த பொடியில் ஊற்றிடலாம். நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்படி மூடும்போது பொடியில் இருக்கிற மசாலா ஃப்ளேவர் எல்லாமே நல்லா வந்து அந்த சாறு ஃபுல்லாக இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிக்கடி முருங்கைக்கீரை கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தண்ணி சாறை ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாச்சும் செய்யுங்க. இந்த தண்ணி சாறை வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் சூப் மாதிரியே கொடுக்கலாம். கீரையெல்லாம் இல்லாமல் வடிகட்டிட்டு வெறும் கிளியரான தண்ணியை கூடமே நம்ம ஒரு கிண்ணத்தில் ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. கீரையில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். அதனால் கீரை சாப்பிட்லன்னா பரவாயில்ல, இந்த தண்ணியை அடிக்கடி குடிக்க வைங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப் நல்லா இருக்கா? அடுத்தது சூப்பரான பலா பிஞ்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு பலா பிஞ்சு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த பலா பிஞ்சு வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேல் தோலெல்லாம் பட்டை எடுத்துகிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டை எடுத்துடலாம். இந்த பலா பிஞ்சோட மேல் தோலை பட்டை எடுக்கும்போது தண்ணியில் நனைச்சிட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த பால் பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். உள்ளெல்லாம் செய்யும்போது கரையாயிடும். இந்த பால் படுற இடம்லாம் கரையாயிடும். அதனால் வெளியில் கொண்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த காம்பை கட் பண்ணி போட்டுடலாம். நம்ம அறிய அதில் பால் வந்து வந்துகிட்டே இருக்கும். தோல் பட்டை எடுக்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக எடுங்க, ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டை எடுக்கும்போது கொஞ்சமாக பால் வருது இல்லையா, அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், மேல் தோல் எல்லாம் ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு.
இப்போவே பாருங்கள் கலர் மாறிடுச்சு. பக்கத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு பீஸ் வேணுமோ கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கருப்பாக போகாது, இல்லைனா வாழைக்காய் மாதிரியே கருப்பாயிடும். இந்த பலா பிஞ்சை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். முதல்ல நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அதை இன்னொரு பாதியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீல வாக்குலேயே ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற தண்டு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நீங்கள் வந்து கட் பண்ணி கீழே போட்டுடணும். அது சாப்பிட முடியாது. அதுக்கப்புறமா நீங்கள் எந்த சைஸில் வந்து கட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு பீஸாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து வெந்துடும். நீங்கள் இன்னும் குட்டியாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 2 விசில் மட்டும் வைங்க. உங்களோட பீஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசிலோட அளவு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், பலாப்பிஞ்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவு பீஸில் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறதுனால 4லேருந்து 5 விசில் வந்து வேக வச்சா போதும். பாருங்கள், தண்டு ஃபுல்லாகவே கீழே போட்டுடணும். அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது கல் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நீங்கள் வெளியில் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உள்ளார வச்சு பண்ணும்போது அந்த பலா பால் இருக்கும் இல்லையா, அது வந்து எல்லா இடத்துலையும் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வெளியில் கொண்டு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம பலா பிஞ்சு வந்து தோல் பட்டை எடுக்கும் போது தண்ணி தெளித்து அதுக்கப்புறம் தான் பட்டை எடுக்கணும். நம்ம தண்ணி தெளிக்காமல் அப்படியே எடுத்தோன்னே பால் வந்து கை ஃபுல்லாக ஒட்டிடும். தண்ணி தெளித்து பண்ணும்போது எவ்வளோ ஒட்டியிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அது நல்லா கையை தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பால் பிசுன்னு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப் போட்டு கை கழுவிக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். வெறும் பலா பிஞ்சு மட்டும் வேக வச்சா போதும். மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் வந்து இப்போ ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா வேகும்போது குக்கரில் பிசு பிசுன்னு அந்த பால் எல்லாம் ஒட்டும். நீங்கள் மஞ்சள் தூள் இப்போவே போட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரையாயிடும். 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு இருக்கும். பாதி மூழ்கிற அளவு இருந்தால் போதும். அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இந்த 4லேருந்து 5 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பொரியலுக்காக ஒரு 2 பெரிய வெங்காயம் தோல் உரிச்சு ரெடியாக இருக்குது. ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போது பலா பிஞ்சு 5 விசிலுக்கு வந்து நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ரெஷர் நல்லா அடங்கட்டும். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இஞ்சி வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பலாக்காய் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை தாளிப்புக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்தா தேங்காய் மூடியும் நல்லா திருவி எடுத்தாச்சு. குக்கரில் ப்ரெஷர் நல்லா அடங்கிடுச்சு. இந்த வேக வச்ச தண்ணி வந்து நம்ம கீழே ஊற்றிடலாம். காயை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இந்த மாதிரி கையாலேயே நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்திருக்கிறதுனால கையால் மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் வேகலை, 5 விசில் பத்தலை அப்படின்னா நீங்கள் மத்து வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி மசிஞ்ச மாதிரி ஆகிடும். பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் அதால் கூட மசிச்சு விட்டுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். அப்போ தான் பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது பலாக்காய் எல்லாத்தையுமே நல்லா வந்து மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் எடுத்துக்கலாம். இது 3த்தையும் இந்த உதிர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பலாக்காய் கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். இந்த பலாக்காயை வந்து நம்ம கையாலேயே மசிச்சு விட்டோம் இல்லையா, அதனால் அந்த கையோட அந்த காரம், உப்பு எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டாச்சு. இதுக்கு பதிலாக நீங்கள் பொரியல் தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் செய்யலாம். மிளகாய் தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஏன்னா தாளிப்பில் நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா ரெண்டுமே போட போகிறோம். அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பொரியலுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா சிவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். மிளகா சிவக்கிறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, இஞ்சி, அதை முன்னாடி வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நம்ம முதல்ல சேர்த்து எண்ணெயில் பரட்டும் போது நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாக்காவை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த பொரியலில் நம்ம மூடி வச்சுலாம் வேக வைக்க வேணாம். ஆல்ரெடி நம்ம பலாக்காயை நல்லாவே வேக வச்சாச்சு. இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்படி வதக்கும் போது அந்த காயில் இருக்க எக்ஸஸான தண்ணியும் போயிடும். இப்போ 5 நிமிஷம் போல் நல்லா வந்து காயை வதக்கி விட்டாச்சு.
அடியில் பாருங்கள் லைட்டாக வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் பூவை சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்மளோட சூப்பரான பலாப்பிஞ்சு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான பலாப்பிஞ்சு பொரியலும் ரொம்பவே சத்தான முருங்கைக்கீரை தண்ணி சாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதுதான் பலாப்பிஞ்சியோட சீசனும் கூட. உங்களுக்கு பலாப்பிஞ்சு கிடச்சிதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.